கையில் ஏற்பட்ட காயத்திற்கு சிகிச்சை பெற வந்த 6 வயது சிறுமி மருத்துவமனையில் தவறான சிகிச்சையால் இறந்த சம்பவம் கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிங்காநல்லூர் அடுத்த நீலிகோணம்பாளையம் வடக்கு வீதியைச் சேர்ந்தவர் கார்த்திகேயன் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். இவருக்கு ஹேமர்னா என்ற மகள் இருந்தார். கார்த்திகேயனுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் கடந்த வாரம் குடும்பத்துடன் மைசூருக்கு சிகிச்சை பெற சென்றார். அப்போது தங்கியிருந்த இடத்தில் கதவு இடுக்கில் ஹேமர்னாவின் கைவிரல் சிக்கியது. இதில் கைவிரலில் காயம் ஏற்பட்டது. இதையடுத்து நேற்று முன்தினம் கோவைக்கு திரும்பியவர்கள் சிங்காநல்லூர் பகுதியில் உள்ள டாக்டர் முத்தூஸ் மருத்துவமனையில் ஹேமர்னாவை சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதனில் சிகிச்சை பெற்று வந்த ஹேமர்னா இறந்து விட்டதாக முத்தூஸ் மருத்துவமனை நிர்வாகத்தினர் கார்த்திகேயனிடம் தெரிவித்தனர். இதனால் அதிர்ச்சியடைந்த கார்த்திகேயன் கையில் அடிபட்டு வந்த குழந்தை எப்படி இறந்து போகும், நன்றாக தான் இருந்தது என்று கார்த்திகேயன் மற்றும் அவரது உறவினர்கள் மருத்துவமனையில் வாக்குவாதம் செய்தனர். மருத்துவமனை நிர்வாகத்தினர் சரியாக பதிலளிக்காததால் இதுகுறித்து நேற்றிரவு சிங்காநல்லூர் போலீசில் புகார் அளித்துள்ளனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.